தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். கோர்ட்ல நீதியரசர்கள் முன்பாக ஒவ்வொருவர்கள் வைத்த வாதம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சர்வேக்கல்னு முதல்ல சொன்னாங்க. அப்புறம் சமணர்கள் உட்காந்து இரவுல லைட்டு விளக்கு படிக்கிறதுக்காக படிச்சாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொருத்தர் கிரானைட்டு கல்லுன்னு சொன்னாங்க. மாற்றி மாற்றி பேசக்கூடிய சூழலை தான் கோவில் நிர்வாகமும் அரசு துறையும் செஞ்சிச்சு. ஒரு சாதாரணமாக முடியக்கூடிய விஷயம். இப்போ இந்த மலை உச்சியில தீபம் ஏற்றணும் அப்படின்னு இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு அமைச்சர், கோவிலுக்கான அமைச்சர், உங்களுக்கான ஒரு ரைட்ஸை உரிமையை ஒரு பக்தனாக இருக்கக்கூடிய பெற்றுக் கொடுத்தா அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்கு நீங்க போராடுவீங்களா? இல்லை இல்லை, இந்த மலையிலே நாங்கள் தீபம் ஏற்ற மாட்டோம், இந்த உச்சியிலேயே நாங்கள் தீபம் ஏற்ற மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? நீங்க இப்ப நேத்து வரைக்கும் போராட்டம் நடக்குது சார். அந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் வீடு வீடா விளக்கேற்றி போராடுறாங்க. அந்த மசூதி நிர்வாகம் முந்த நாள் நடந்த செய்தி உங்களுக்கு பதிவு செய்யறேன். இந்த அரசு மதசார்பற்ற அரசு இல்லையா? கோர்ட்டு தீப ஏற்ற சொல்லி உத்தரவு கொடுத்துருக்கு. உத்தரவை இது வரைக்கும் நீங்க அமல்படுத்தல. ஆனா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு கண்ணுல வெண்ண மறு கண்ணுல சுண்ணாம்பு மாதிரி இந்த அரசாங்கம் மேல சந்தனக்கூடு திருவிழா, சந்தன உருஸ், அதுக்கு கொடியை ஊர்வலமா கொண்டு போறதுக்கு ஒரு மாட்டு வண்டியில ஒரு கொடியை அனுப்பிச்சு விட்டாங்க. சிறுபான்மைனா அப்ப பெரும்பான்மை, உன் வீட்டு பிள்ளை உனக்கு எந்த விதமான சலுகையும் இல்லாம சாகணும். சிறுபான்மை சினுங்கினா நீங்க எல்லாம் ஆதரிப்பீங்க. ஏன் உன் வீட்டு பிள்ளை உனக்கு பிள்ளை இல்லையா? பெரும்பான்மை இந்த நாட்டுடைய மகன்கள் உங்களுக்கு மகனா தெரியலையா? நாங்க என்ன கேட்டுட்டோம்? இந்த அரசாங்கத்துக்கு நாங்க என்ன கேட்டோம்? ஒரு விளக்கு ஏத்துறதுல என்ன இந்த பிரச்சனை? வீண் பிடிவாதம் இருக்கு, அவ்வளவு ஈகோ இருக்கு இந்த அரசாங்கம். தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு இந்து தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு ராம ரவிக்குமார் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் கோபால். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திருப்பரங்குன்றம் மலையில் அந்த தீபத்தூணில் விளக்கேற்றணும்னு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் அதில் இருந்தீங்க. இப்போ கிட்டத்தட்ட அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சா சார்? திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். ஏற்கனவே மாண்புமை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்துள்ள தீபம் ஏற்றணும்னு சொல்லி அதை இந்த அரசு துறை அதிகாரிகள் அதை நடைமுறைப்படுத்தலை. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த உத்தரவானது நடைமுறையில் இருக்குது. மேல்முறையீடுக்கு டிவிஷன் பெஞ்சுக்கு போனாங்க. அங்கே அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவு பெற்று உத்தரவுக்காக மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் தீர்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு பக்தர்களில் ஒருவராக நான் காத்திருக்கிறேன். என்ன தீர்ப்பு வரும் அப்படிங்கிறத தாண்டி அடுத்தடுத்த வழக்குகள் அது சார்ந்து பதிவு செய்யப்பட்டிருக்குல்ல. இப்போ முதல்ல அப்பீல் போகும்போது கூட தர்கா தரப்பில் போகலை. ஆனால் இப்போ அந்த தீபத்தூண் இருக்கக்கூடிய இடம் வக்புக்கு சொந்தமானது அப்படிங்கிறதெல்லாம் போகுதில்ல பெட்டிஷன். அதான் சார், இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய்கப்பான்னு பழமொழி உண்டு ஆச்சுங்களா? இப்போ ஒரு ஒட்டுமொத்தமான மலையும் முருகப்பெருமானுக்கு சொந்தமானதுன்னு தீர்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஆடுகோழி பிரச்சனை சாப்பிடணும்னு பிரச்சனை வந்தபோது இது சிக்கந்தர் மலையா முருகனுடைய மழையான்னு பிரச்சனை வந்தபோது இது போன ஒரு 6 மாதம் முன்னாடி தீர்ப்பானது இது திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு சொந்தமான மலைன்னு ஆயிடுச்சு. இப்போது நாங்களும் இஸ்லாமியர்களும் எந்த இடத்துல நாங்கள் முரண்படலை. இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த விதமான சண்டையும் இல்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையிலே நான் சொல்கிறேன், லக்கும் தீனுக்கு வலிய தீன். அதாவது இஸ்லாமே என்ன சொல்லுதுன்னா, அவரவர் மார்க்கம் அவரவருக்கு. நாங்கள் அவர்கள் மதத்தினுடைய வழிபாட்டை நாங்கள் மதிக்கிறோம். இந்து மதத்தினுடைய வழிபாட்டை அவங்க மதிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உறவுகளை, இணக்கத்தை ஒன்று சேரவே கூடாது, முஸ்லீமும் இந்துவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக இந்த அரசு முயற்சிக்கிறது. இல்லை, அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, மத ஒற்றுமை இருக்கணும், 2 பேருக்குள்ள பிளவு வந்துடக்கூடாது, எப்படி நடந்து கொண்டு இருந்துச்சோ இது வரைக்கும் அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிறது தானே அரசுடைய விருப்பம். அரசினுடைய 4 ஆண்டுகள் முடிகிற நேரத்தில் தானே இது ஒரு பிரச்சனையாகுது. இல்லைங்க, நாங்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புப்படி ஏற்கனவே கொடுத்த நீதிபதிகள் கொடுத்த உத்தரவை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த 2 நீதியரசர்கள் முன்பு கொடுத்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
தர்கா அந்த காம்பவுண்ட்லேருந்து 15 மீட்டர் தாண்டி ஏற்றிக்கலாம் தீபம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கோம். நாங்கள் அந்த தீபம் குறித்து வழக்கு போடுவதற்கு முன்பு என்னுடைய ப்ரேயரை முதல்ல அனுப்பிச்சி வைக்கிறேன். அப்போது வழக்கு மூலம் தான் நாங்கள் ஏற்றிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி எனக்கு பதில் மனு கோயில் நிர்வாகத்துலேருந்து கிடைக்குது. நம்ம மலை உச்சியில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப வழக்கு கொடுக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெட்டிஷனர் வந்து இந்த இடம்னு குறிப்பிட்டு சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் குறிப்பிட்டு சொல்லலைங்க வாதம் வைக்கக்கூடிய இந்த துறை, அரசு துறை, அறநிலையத்துறை, மலையில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணை போய் கட்டையை வச்சு அடைச்சாங்க, மறைச்சாங்க. நான் குறிப்பிடலைன்னு சொல்லக்கூடிய இந்த அரசு துறை, அறநிலையத்துறை ஏன் மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணை கட்டையை வச்சு மறைக்கணும்? அப்போ உங்களுக்கே தெரியுது இதுதான் தீபத்தூண். கோர்ட்டில் நீதியரசர்கள் முன்பாக ஒவ்வொருவர்கள் வைத்த வாதம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சர்வேக்கல்னு முதல் நாள் சொன்னாங்க. அப்புறம் சமணர்கள் உட்காந்து இரவில் லைட்டு விளக்கு படிக்கிறதுக்காக படித்தாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொருத்தர் கிரானைட்டு கல்லுன்னு சொன்னாங்க. மாற்றி மாற்றி பேசக்கூடிய சூழலை தான் கோவில் நிர்வாகமும் அரசு துறையும் செஞ்சிச்சு. ஒரு சாதாரணமாக முடியக்கூடிய விஷயம், மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்துள்ள தீபம் ஏற்றிட்டா மக்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படாமல் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த தீபம் பிரச்சனை சீராக இருக்கு, பிரச்சனையே இல்லை. ஆனால் சாதாரணமான இந்த நிகழ்வை அவங்க என்ன, நாங்கள் கோயில் நிர்வாகம் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு, நாங்கள் முதல் நாள் நான் மாண்புமிகு நீதியரசர் ஐயாட்ட சொல்லும்போது பெட்டிஷனர் நீங்கள் ஏற்றணுங்கிறீங்களான்னு கேட்டேன். நாங்கள் ஏற்றணுங்கிறது எங்களுக்கு விருப்பம். ஆனால் அது அறநிலையத்துறை செய்யணும், கோவில் நிர்வாகம் செய்யணும். கோவில் நிர்வாகம் செய்யாத பட்சத்தில் பக்தராக இருக்கக்கூடிய யார் வேணாலும் ஏற்றிக்கலான்னு சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குன்னு நம்ம சொன்னோம். அப்போ யார் எதிர்க்கிறாங்கன்னு கேட்டாங்க. அரசு தரப்பில் அமைதியாக இருந்தால் யாரும் ஒன்றும் பெருசாக எதிர்க்கலைன்னாங்க. அறநிலையத்துறை அமைதியாக இருந்தது. இல்லை தேவையில்லாத ஒரு சச்சரவு உருவாயிரும்னு ஒரு வார்த்தை விட்ட பிறகு தான் அப்போ யார் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. அதனுடைய வழக்கு நடந்தது முழுக்க உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மலை உச்சியில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அமைச்சர், கோவிலுக்கான அமைச்சர், உங்களுக்கான ஒரு ரைட்ஸை உரிமையை வந்து ஒரு பக்தனாக இருக்கக்கூடிய பெற்றுக் கொடுத்தா அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்கு நீங்கள் போராடுவீங்களா? இல்லை இந்த மலையிலே நாங்கள் தீபம் ஏற்ற மாட்டோம், இந்த உச்சியிலே நாங்கள் தீபம் ஏற்ற மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? முஸ்லீமுக்கு வாதிடுறதுக்கு வக்ஃப் போர்டு வருது, முஸ்லீமுக்கு வாதிடுறதுக்கு இஸ்லாமிய தரப்பு தர்கா தரப்பில் வர்றாங்க. முஸ்லீமுக்கு வாதிடுறதுக்கு இந்து சமய அறநிலையத்தில் போகிற கொடுமை எங்கேயாவது நடக்குமா ஐயா? 100 வருஷமாக நாங்கள் தீபம் ஏற்றலைன்னு கோயில் நிர்வாகம் சொல்லுது. சரி 100 வருஷம் ஏற்றலை சாமி, 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றிருப்பாங்கல்ல. சரி இந்த மலையோடு அந்த பழமையானதான அந்த தூணு, இப்போ தர்கா புதுசு பழசா, மசூதி கோவில் பழசா? ஏன் நான் வந்து திருப்பரங்குன்றம் தலைவரலான்னு ஒரு புஸ்தகம் வச்சுருக்கேன். 1960 வெளியிட்டது திருக்கோயில் வெளியீடு, இந்த கோயில் நிர்வாகம் தான். ஐயா உத்தண்ட ராமபிள்ளைன்னு ஒருத்தர் சென்னை மாநில அறநிலையத்துறை ஆணையராக இருந்தார். அந்த புத்தகத்தில் என்ன குறிப்பிட்றாங்கன்னா, மலை உச்சியில் முகமதியர் வழிபடும் சிக்கந்தர் பள்ளிவாசல் இருக்கிறது. முகமதியர் ஆட்சியின் போது சித்தர் அடக்கமான இந்த இடத்தை கைகொண்டு பெயரிட்டனர் என கூறுகிறார்கள். சிக்கந்தர் மசூதிக்கு மேற்கே 100 கஜத்துக்கு பால் சிறு குகை ஒன்று இருக்கிறது. இந்த குகையில் கிழக்கு மேற்காக 5 அடுக்கு படுகைகள் கொண்டு கல் செதுக்கப்பட்டுள்ளன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்த மலை மேல் இருக்கக்கூடிய சொல்கிறாங்கல்ல, அந்த இடம் யாருக்கானதுன்னு இவங்களே சொல்கிறாங்க. யார் கைப்பற்றினாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். நாங்கள் மலை உச்சியில் இப்போ நம்ம தீபம் அரசாங்கம் சொல்லுதில்ல, நாங்கள் தீபம் ஏற்றியாச்சு. உச்சி பிள்ளையார்னு சொல்கிறாங்கல்ல, உச்சி பிள்ளையார் மண்டபத்தில் பிள்ளையாரே கிடையாது. அது ஒரு சிறு குன்று. மலையில் மொத்தம் 9 குன்றுகள் இருக்குது. இது கால்வாசி மலையில் இவன் உச்சி பிள்ளையார் மண்டபம்னு வச்சுக்கிட்டு அங்கே ஒரு தூண் இருக்குது, அந்த தூணில் தான் நாங்கள் ஆண்டாண்டு காலம் ஏற்றிட்டு இருக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. மலை உச்சி டாப் ஆஃப் ஹில் அது அவங்க சொல்லக்கூடிய அந்த தர்கா, சிக்கந்தர் தர்கா, அங்கே தான் அவங்க வைக்கிறாங்க. அங்கேருந்து 50 மீட்டர் நாங்கள் முழுமையான அந்த ஆவணங்களாக நான் கோர்ட்டில் ஒப்படைச்சாச்சு. அந்த போகிற பாதைக்கும் தர்காவுக்கு போகிற பாதைக்கும் இந்த தீபத்தூணுக்கு போகிற பாதைக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த வழியாக தான் போகணும்னு சொல்கிறாங்களே. அது கரெக்டு சார். இப்போ நான் கீழேருந்து நீங்கள் 10 மாடியில் இருக்கீங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தானே போகணும், கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து தானே போகணும். கீழேருந்து நாங்கள் இங்கேருந்து போய் பாதி மலைக்கு 3/4 மலைக்கு மேலே போய் ரைட்டில் போகணும். போகும்போது இப்படி டிவேட்டாது பாதை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, மலைக்கு தர்காவுக்கு போகக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட ஆழம் இடைவெளி வந்து நெல்லித்தப்புங்கிற பகுதியிலேருந்து மேலே போகிற பாதை முஸ்லீம்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறாங்க. அது எப்படி சொந்தமாகும்? அப்போ கீழேருந்து நான் அவங்கள அனுமதிக்கிறேனே ஒரு வாதத்துக்கு. இப்போ நீங்களும் நானும் பாலும் தண்ணியுமா இருக்குன்னு நினைக்கிறோம், பாலும் சர்க்கரையுமா இருக்குன்னு நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எண்ணெயும் தண்ணியுமா இருக்குன்னு நினைக்கிறீங்க.
ஏன் ரூட்டு மட்டும் எனக்கு சொந்தம், ரைட்டுங்க. 10வது மாடியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு வீடு படி பாதையெல்லாம் அவங்களுக்கு சொந்தம். கீழேருந்து உங்களை அனுமதிக்கிறப்ப நாங்கள்லாம் பெருந்தன்மையானல. அப்போ யார் இதில் வந்து சகிப்புத்தன்மையுடையவன்? நாங்கள் எங்கேயா மறுச்சிருக்கோமா உங்களை? இஸ்லாமியர்கள் மேலே போகிறத நாங்கள் தடுத்துருக்கோமா? என்னைக்காவது உங்களை எதிர்த்து பேசியிருக்கோமா? சரி போயிட்டோம், ஒரு பெரிய இடத்துல ஒரு சின்ன இடம் கொடுத்துட்டோம், சரி இருந்துட்டு போட்டோம், மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் கூடாதுன்னு சகிப்புத்தன்மையோடு இருக்கக்கூடிய இந்துக்களை பார்த்து நீங்கள் மதவெறியங்க மாதிரி பேசுகிறீங்க. ஆனால் இங்கே இன்னொரு புரிதல் ஏற்படுத்துகிறாங்க. அதாவது 4.5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி போயிடுச்சு, அடுத்து இந்த அரசு வரணும் அப்படின்னு சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதவர்ஜுனா பேசின ஒரு விஷயத்தையே சொல்கிறேன் அருமனையில். இந்து முன்னணியும் திமுகவும் ஒரு சண்டை போடுறது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி இது திமுகவுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க. இல்லை, திரு ஆதவர்ஜுனா பேச்சை நானும் பார்த்தேன். அது அறிவுக்கு பொறுத்தவற்ற வாதமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் எதுக்கோ கருத்து சொல்லக்கூடிய கருத்து கண்ணாயிரம் யார்? டிவிக்கு கட்சி அது இன்னைக்கு கூட்டம் கொடுத்து தேர்தல் காலத்தில் சந்திக்கட்டும், மக்கள் வாக்களிக்கிறது படி அது வரட்டும். நீங்கள் மறைமுக கூட்டணின்னு சொல்லக்கூடிய ஆள் நீங்கள் தான். திமுக ஆள் ஆதவர்ஜுனோட ப்ரீவியஸ் ரெக்கார்டு என்ன? யார் இந்த திமுக அரசு வரணும்னு வேலை செஞ்சாரா இல்லையா? அதுக்கப்புறம் அண்ணன் திருமாவளவன்ட்ட போனார்ல. அந்த கட்சியில் முரண்பட்டு வெளியில் போனாலும் எனக்கு குருநாதர் மாதிரி திருமாவளவன் இருக்கிற அங்கே வந்தார்ல. நாங்கள் என்ன கேட்குறோம்? நாங்கள் இஸ்லாமியர்கள் எதிர்க்கலையே. இஸ்லாமியர்கள் எதிர்க்காத போது இந்து சமய அறநிலையத்துறையே எங்களுக்கான உரிமையை இல்லைன்னு சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு எங்களுக்கு வருத்தம் அளிக்கும். அப்போ இந்த துறை எங்களுக்கு எதுக்குன்னு கேட்குறோம்ல. HRNC தரப்பில் வழக்கு வர்றாருங்க சார், வழக்கறிஞர் திரு ஜோதின்னு ஒரு பெரியவர். முருகனுக்கு 2 பொண்டாட்டி, அதுக்காக 2 தீபம் ஏற்ற முடியாது. வார்த்தையை பாருங்கள். முருகனுக்கு 2 பொண்டாட்டி 2 தீபம் ஏற்ற முடியாது. குன்று இருக்க இடம்லாம் குமரன் இருக்க இடம் தான், அதுக்காக தூண் இருக்க இடத்துலலாம் தீபம் ஏற்ற முடியாது. யார்கிட்ட ஃபீஸ் வாங்கியிருக்கு தெரியுமா? நீனு கோயிலில் நீங்களும் நானும் போடக்கூடிய காணிக்க பணத்தில் உண்டியல் காசில் ஃபீஸ் வாங்கிட்டு யாருக்கு எதிராக பேசுகிறீங்க? கோவிலுக்கு முருகனுக்கு எதிராக ஏன் நம்பிக்கையை கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் யாருங்க சார்? இதை விட கேவலம் ஏதாவது இருக்கா? இந்த கோவிலுக்கான உரிமையை நாங்கள் கேட்குறோம், இதான் ரவிக்குமாருக்கான உரிமை கேட்கல. நீங்கள் உங்களுடைய கடமையை செய்யுங்க. நான் கோவில் நிர்வாகத்தை சொல்கிறோம், கடமை செய்ய தவறும் பட்சத்தில் ஒரு பக்தனுக்கு அந்த உரிமை இருக்குது. அந்த உரிமையை மாண்புமிகு நீதியரசர் நிலைநாட்டி இருக்கிறார். எவ்வளவு புதாகரமாக்குறாங்க இந்த பிரச்சனையை. அப்பீல்னு போனீங்களே, என்ன நியாயம் இது? அவ்வளவு கரெக்டாக நீங்கள் உங்கள் துறை இருக்கா? இந்து சமய அறநிலைத்துறை இருக்கிறா? முழுக்க உடனே சில ஆட்கள் திமுகவுடைய அடிவருடுகள் அதுக்கு ஊதுகுழலாக இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? ராம ரவிக்குமார் அந்த ஊருக்காரரே கிடையாது. சொல்கிறது யார்? அந்த ஊர் பழைய எம்எல்ஏ தளபதினு ஒருத்தர். அங்கே ஒரு தளபதி இருக்கார், கோவால் நாயக்கர் பையன் தளபதி. இந்த நவாஸ் கனின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா சார்? ஒரு எம்பி. என்னங்க? ராமநாதபுரம் திருப்பரங்குன்றத்தில் பக்கத்து தெருவில் இருக்கோ. அன்னைக்கு அந்த ஆள் வெளியூர் ஆளாக தெரியலையா? ஏன் முருகனுக்கு நான் போராடாமல் யார் சார் போராடுவா? அரசு செய்ய வேண்டிய வேலை, அறநிலையத்துறை செய்ய வேண்டிய வேலை சார். இதை தான் ஒரு அரசியலுக்காக கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய ப்ரொபகண்டா இருக்கு சார். எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. ஒரு அரசியல் இல்லை, நீங்க செய்ய வேண்டிய வேலை நான் சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய இந்து இஸ்லாமிய மக்கள் ஒற்றுமையா இருக்கிறாங்க. அவங்க இதை பத்தி எந்த கொஸ்டின்ஸுமே பண்ணல. இங்க தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அவங்களே வைக்கலையே. அப்படி நீங்க இப்ப நேத்து வரைக்கும் போராட்டம் நடக்குது சார். அந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் வீடு வீடா விளக்கேற்றி போராடுறாங்க. அந்த மசூதி நிர்வாகம் முந்த நாள் நடந்த செய்தி உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இந்த அரசு மதசார்பற்ற அரசு இல்லையா? கோர்ட்டு தீபம் ஏற்ற சொல்லி உத்தரவு கொடுத்துருக்கு. உத்தரவை இது வரைக்கும் நீங்கள் அமல்படுத்தலை. ஆனால் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு கண்ணில் வெண்ண மறுகண்ணில் சுண்ணாம்பு மாதிரி இந்த அரசாங்கம் மேலே சந்தனக்கூடு திருவிழா, சந்தன உருஸ், அதுக்கு கொடியை ஊர்வலமாக கொண்டு போகிறதுக்கு ஒரு மாட்டு வண்டியில் ஒரு கொடியை அனுப்பிச்சி விட்டானுவோம். டெக் டைவர்ஸ் மாதிரி இந்த பக்கம் ஊர்வலம் போய்கிட்டு இருக்கு. டக்குன்னு போலீஸ் என்ன பண்ணுது? மசூதியிலேருந்து ஒரு கொடிமரம், அந்த சந்தனக்கூடுக்கான கொடிமரத்தை காவல் புடைசூழ பாட்டு பாடி கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்டவர்களை மலை உச்சியில் நள்ளிரவில் இரவோடு இரவா டார்ச் லைட்டோடு போய் அவனை கொடியேற்ற வைக்கிறீங்களே, இது யாருக்கான அரசு? ஏன் நீங்கள் நாங்கள் வந்து நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? 10 பேர் பெட்டிஷனர்ஸ் போகட்டும், அனுமதிக்கலை. 5 பேர் கேட்டோம் சார், அனுமதிக்கலை. 3 பேர் கேட்டோம் சார், 144 தடை உத்தரவு செலவு, அனுமதிக்கலை. ஒரு நபர் அனுமதின்னு கேட்டோம், அனுமதிக்க முடியாது. நாங்கள் மத்திய தொழில் பாதுகாப்பு படையோட போனோம், அவங்களையும் சேர்த்து கைது பண்ணுவோன்னு சொன்னாங்க. அப்போ இது யாருக்கான அரசு? நான் மீண்டும் சொல்கிறேன், இஸ்லாத்தினுடைய அந்த சந்தனக்கூடு பெருவிழாவிற்கு நள்ளிரவில் காவல் அனுமதியோடு அனுமதித்த இந்த காவல்துறை சட்டவிரோதமாக எங்கள் முருகனுடைய கள்ளத்தி மரம் தலவிருச்சத்தில் வந்து கொடியை கட்டுறதுக்கு அனுமதித்த இந்த அரசு காவல்துறை ஏன் எங்களை அனுமதிக்கலை?
அப்போ பெரும்பான்மையை நீங்கள் ஏறி மிதிப்பீங்க, நசுக்குவீங்க. இந்த சிறுபான்மையினுடைய வாக்குக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்களா? நான் கேள்வி எழுப்புறேன். இல்லை, இப்போ பெரும்பான்மை அப்படிங்கிற ஒரு புள்ளியில இருந்து தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. பெரும்பான்மை என்ன நடக்குது சொல்லுங்க. பெரும்பான்மை பெரும்பான்மைக்கு அநீதி நடக்குது, பெரும்பான்மைக்கு அநீதி நடக்குது சார். எங்களுக்கு யார் ஆதரவா பேசுறீங்க? யார் ஆதரவா பேசுறீங்க? இந்த கோவில் யாருடைய கோவில்? அரசு கோவிலா? எந்த கோவிலும் அரசு கோவில் கிடையாது. எந்த கோவில் அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. ஒவ்வொரு கோவிலுக்கு உரிமையாளர் யார்? அங்க இருக்கக்கூடிய டெய்டி, அந்த மூலவன், அந்த கடவுள். அந்த கடவுளுக்கு இவங்க துரோகம் செய்றாங்களே, அந்த கடவுளுக்கு இவங்க துரோகம் செய்றாங்க. உச்சியில பிள்ளையார் இல்லை, அது உச்சி பிள்ளையாருங்கிறாங்க. மலையில தீபம் ஏற்றணும், அது முடியாதுங்கிறாங்க. ஏன் சட்ட அனைவருக்கு சமம் தானே சார்? ஒரு ஆர்டிஓ கோர்ட்டில் பீஸ் கமிட்டியில் நாங்கள் தீர்மானிச்சிட்டோம் சந்தனக்கூடு திருவிழா நடத்தணும்னு நள்ளிரவில் நீங்கள் கூட்டு போகக்கூடிய காவல்துறை அரசு துறை அலுவலகங்கள் எல்லாம் ஏன் எங்களுக்கு அனுமதி மறுத்துச்சு? சரி சார், இவ்வளவு பிரச்சனை. இப்போ நீதிமன்றத்தில் இது என்ன நிலையில் இருக்கு? அடுத்து என்ன செய்ய போகிறோம்? நீதிமன்ற தீர்ப்புக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். இதுவரைக்கும் மாண்புமிகு நீதியரசர் ஐயா ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் கொடுத்த உத்தரவு நடைமுறையில் இருக்கு. இரு நபர்கள் அமர்வு கொண்ட அந்த டிவிஷன் பெஞ்சுடைய உத்தரவில் விசாரணை முடிஞ்சு நாங்கள் நீதிபதியினுடைய தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம். எக்ஸ்ட்ரா சிவில் சூட்ஸ் எல்லாம் இதாக வந்திருக்குல்ல? எனக்கு தெரியலைங்க, எனக்கு தெரியல. இந்த நிலம் யாருடையது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் தர்கா நிர்வாகம் போட்டிருக்காங்க. ஆமாம், கீழே முருகனே வந்து முருகனுக்கு பதிலாக வேற ஆள் இருந்தான்னு கூட சொல்லுவாங்க சார். அவங்க சொல்றதுக்கு அவங்க பாட, இவங்க ஆட, இவங்க எல்லாம் சொல்லுவாங்க சார், எல்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் சாதாரண மக்களிடம் உணர்வுகளை நாங்கள் அரசுக்கு தெரிவிக்கிறோம். கோவிலுக்கான உரிமையை நாங்கள் நிலைநாட்டி கொடுக்குறோம், மீட்டு கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் எங்களை இந்துக்கள் ஒரு இடத்துல சொன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் அனுமதி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லையே, நான் புதுசா சொல்லலையே. நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை தான் நம்ம சொல்றோம். மலையில ஒரு இடத்துல இந்த இந்த உத்தரவு 90 எனக்கு ஆண்டு நினைவில் 96 97 அந்த ஆண்டுல கொடுத்த உத்தரவு 15 மீட்டர் தள்ளி ஏத்திக்கலாம்னு சொல்லி கொடுத்த உத்தரவு. அந்த உத்தரவை இதுவரைக்கும் அமல்படுத்தாததா நான் நினைவூட்டல் பண்ணி வழக்கு தொடுத்திருக்கேன். நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நான் ஏன் கேஸ் போட போறேன்? ஏன் சார் இந்த மக்கள் நீங்க சொல்றீங்களா அது அவர்களுக்கு உரிய பகுதின்னு சொல்றீங்களா மலை மேல, அப்ப கீழே இருந்து மலை யாருக்கு சொந்தம்? யாரு முந்தியவர்? சிக்கந்தர் முந்தியவரா, முருகப்பெருமான் முந்தியவரா? மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி? நீங்க ஒருத்தர் வந்தார் சிக்கந்தர் அவுளி அடக்கமாயிட்டார் சொல்றீங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா கோபாலையா, தர்கா வழிபாட்டை ஏத்துக்கல உண்மையான இஸ்லாம். அவர்களை பொறுத்த அளவுக்கும் தர்கா வழிபாடு என்பது ஆறாம் ஷிர்க்கு. நீங்க இந்த கயிறு கட்டுறது, மந்திரிக்கிறது, தாயத்து கட்டுறது இதெல்லாம் இருக்குல்ல, அது மூட நம்பிக்கை. அவன் வழிபாடு அல்லாவுக்கு இணையாக யாரையும் ஏற்றுக்க மாட்டான். அவங்க வந்து தௌஹீத்னு சொல்லக்கூடிய ஏக இறைவன் வழிபாடு அவங்களுக்கு இருந்தாலும் சரி நம்மளை மாதிரி மந்திரிக்கிறானியா. நீ அந்த கோவில் நீங்கள் தர்காவுக்கு போயிருப்பீங்களான்னு தெரியல, நான் போயிருக்கேன், இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி போயிருக்கேன். அந்த தர்காவுக்குள்ள குத்து விளக்கு வச்சு விளக்கேற்றுறாங்க. தர்காவுக்குள்ள உண்டியல் இருக்கு. நான் என்ன கேட்குறோம், நீங்கள் தர்காவில் குத்து விளக்கு வச்சு விளக்கேற்றுறல சாமி, அதே தீபம் தானே இங்கே ஏற்ற போகிறோம். இது சின்ன விளக்கு, இது பெரிய விளக்கு. ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு 10 லிட்டர் நெய், ஒரு 10 மீட்டர் துணி தீபம் எரிஞ்சுட்டா என்ன குறைஞ்சிட போறிய? மேலே தீபம் ஏற்றினா எங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்? சட்டம் ஒழுங்கு எப்படி பிரச்சனை வரும்? இந்த அரசு சொல்லுது சட்டம் ஒழுங்கு எப்படி பிரச்சனை வரும்? எந்த இஸ்லாமியும் எங்களை எதிர்க்கல. நான் தேவையான மசூதியில் போய் பேச்சுவார்த்தை நடத்த கூட தயாராக இருக்கேன். உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? மாப்பிள்ளை மச்சான், அண்ணன் தம்பி. ஆனால் இந்த இணக்கத்தை உருவாக்க அரசு விரும்பவில்லை. ஒரு முறைக்கு இருமுறை இந்த நீதி அரசர்கள் கொடுத்த உத்தரவை நிறைவேற்றவில்லை இந்த அரசு. நீங்க சொல்ற மாப்பிள்ளை மச்சான், மாமன் மச்சான் இப்படி இருக்கிறது பகைவர்களா மாறிடக்கூடாதுன்னு அரசு பாக்குறாங்க. ஐயோ, பகையாவே வச்சிருக்குன்னு நினைக்குதுங்க, பகையாவே வச்சிருக்குன்னு நினைக்குது. இப்ப எங்க அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்றாரு? இதுவரை கண்டனம் தெரிவிச்சாரா? முருகனுக்கு 2 பொண்டாட்டி அப்படின்னு பேசுறாரு அந்த வழக்கறிஞர், அரசு தரப்பு வழக்கறிஞர் பேசுறாரு. ஏன் இதே பிற மத கடவுள்களை பேச முடியுமா ஐயா? ஏன் இந்துக்கள்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா ஐயா? கேட்டால் முருகனோடு முதல்வர் உடன்பாடாக இருக்கிறாரு, எப்பொழுதும் அருகிலே இருக்கிறாருங்கிற துரைமுருகன் நினச்சி சொல்லியிருப்பார். இல்லை, முதலமைச்சர் இப்போ நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட என்ன சொல்கிறாங்க, கோவிலுக்கு வெள்ளி தேர் செய்கிறதுக்கு ஆணை போட்டிருக்கிறேன், கமிட்டி இஸ்லாமியர்களுடைய கட்டணம் கட்டுறதுக்கு நிதி ஒதுக்கியிருக்கேன், கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறேன், கிறிஸ்மஸ் ஒரு மத நல்லிணக்கமான ஒரு மாநிலத்திற்குள்ள சிதைவை உருவாக்குறதுக்கான பல முயற்சிகள், அதில் இது ஒரு முயற்சியாக இருக்குது.
மதசார்பற்ற அரசு, எந்த மதத்துக்கும் நீ சாராமல் இருக்கணும். 2வது பெரியாருடைய பேரப்பிள்ளை யார், எங்கள் முதலமைச்சர், அவர் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆள். உண்மையா இல்லையா? கடவுள் நம்பிக்கை ஏதாவது இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரா? ஆனால் எப்படின்னா, கடவுள் நம்பிக்கை இல்லை, இந்து மத கடவுள் நம்பிக்கை மட்டும் அவருக்கு இல்லை. இயேசு பெருமானுடைய விழாவில் போய் கிறிஸ்துமஸுக்கு துதிபாடி அந்த பாதிரி பெருமக்களோடு அப்படியே கரம் கோர்த்து ஜெபித்து அந்த பெருமையில் பேசுவார். இஸ்லாமிய பெருமக்கள் விழாக்கள் வந்துச்சுன்னா அங்கே போய் குல்லா போட்டு அல்லா பெயர் சொல்லி நோன்பு கஞ்சி அருந்தி அந்த மதத்துடைய மேன்மையை போற்றி பாடுவார். ஆனால் இந்து மத விழாக்களை எங்கேயாவது வந்திருக்கிறாரா? ஏன் உங்கள் அறநிலையத்துறை நடத்திய அந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு நீங்கள் நேரில் வந்தீங்களா? அது கூட வீடியோ கான்ஃபரன்ஸ் தானே சார் வந்தீங்க. உண்மையா இல்லையா? நீங்கள் மதசார்பற்ற அரசு தானே. நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை இருக்கிறது மாதிரி கிறிஸ்தவ சமய அறநிலையத்துறை இருக்கா? இஸ்லாமிய சமய அறநிலையத்துறை இருக்கா? எந்த வருமானமும் மசூதியிலிருந்து வராது, எந்த வருமானமும் சர்ச்சிலிருந்து வராது, ஆனால் அவனுக்கு நான் காசு கொடுப்பேன். எந்த வருமானம் வராது, ஆனால் முஸ்லீம்களுக்கு நான் நோன்பு கஞ்சிக்கு அரிசி கொடுப்பேன். எல்லா வருமானம் வரும், என் கோயிலுக்கு எதுவும் செய்ய மாட்டேன். உபயதாரர்களை கொண்டு கும்பாபிஷேகம் நடத்துவேன். அந்த கும்பாபிஷேகம் நடத்திட்டு இது திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைன்னு ஸ்டிக்கர் ஒட்டிப்பேன். இது என்ன நியாயம்? எல்லாரும் ஒரு ஒற்றுமையா இருக்கணும் சார். அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? சிறுபான்மையினருக்கு விட்டு கொடுக்கணும். சிறுபான்மைன்னா அப்ப பெரும்பான்மை உன் வீட்டு பிள்ளை உனக்கு எந்த விதமான சலுகையும் இல்லாம சாகணும். சிறுபான்மை சினுங்கினா நீங்க எல்லாம் ஆதரிப்பீங்க. ஏன் உன் வீட்டு பிள்ளை உனக்கு பிள்ளை இல்லையா? பெரும்பான்மை இந்த நாட்டுடைய மகன்கள் உங்களுக்கு மகனா தெரியலையா? நாங்க என்ன கேட்டுட்டோம்? இந்த அரசாங்கத்திட்ட நாங்க என்ன கேட்டோம்? ஒரு விளக்கு ஏத்துறதுல என்ன இந்த பிரச்சனை? வீண் பிடிவாதம் எதுக்கு? அவ்வளவு ஈகோ எதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு? கோர்ட்டுடைய உத்தரவை நீங்க மதிக்கலைன்னா அப்ப நீங்க யார்? இப்போ நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி உத்தரவு போடுறாரு, அதே நாங்கள் மதிக்க மாட்டோம், 144 தடை உத்தரவு போட்டிருக்குன்னு சொல்லுவீங்களா? அப்போ நீதித்துறையினுடைய அதிகாரத்தை விட நீங்கள் அதிகாரம் மிக்கவர்களாங்கிற கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கா இல்லையா? இன்று வரை இப்போ பேசக்கூடிய இந்த நிமிடம் வரை மாண்புமிகு நீதியரசருடைய உத்தரவு நடைமுறையில் இருக்குது. ஏன் எங்களை தீபத்தை அனுமதிக்கலை? நள்ளிரவில் போலீஸ் பாதுகாப்போட இவங்களை அனுமதிச்சல என்ன நியாயம்? எங்களுக்கு பெரும்பான்மை கார்த்திகை தீபத்துக்கு தடை வரைய சந்தனம் கூடுக்கு ராஜகம்பளமாக சிவப்பு கம்பளம் விரிச்சு அவனை கூட்டு போறையில் இதுதான் மதசார்பற்ற அரசா? அனைவருக்கு சமமான உரிமை கிடையாது. இடத்துல பண்ணலையா? யாருங்க? இல்ல சந்தனக்கூடு கொடியேற்றுறதுங்கிறது அவர்களுடைய இடத்துல தானே. இப்போ நாங்கள் என்ன காத்து மாட்டிலையா தீபத்தை சொல்கிறோம்? திருப்பரங்குன்றம் முருக மலையில் தாங்க தீபத்தை சொல்கிறோம். கோர்ட்டு சொன்னபடி 15 மீட்டர் தள்ளி தாங்க தீபத்தை சொல்கிறோம். எங்கள் முருகப்பெருமான் மலையில் தாங்க நாங்கள் ஏற்ற சொல்கிறோம். அவர்களுக்கு உரிய இடம் நீங்க சொல்றீங்களா? 33 சென்ட் கோயில்ல இருக்கக்கூடிய பட்டர்கள் அவங்க எல்லாம் சொன்னது அப்படி ஒரு ஆகம விதியே இல்ல அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆகம விதியெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த பட்டர்கள், ராசா பட்டர், அந்த பிள்ளையார் வெட்டி பட்டர்கள் குறித்தெல்லாம் தனி விவாதப்போம். இவர்களெல்லாம் அவ்வளோ ஆகம சீடர்களான்னு நான் வெளிப்படையாக ஒரு கேள்வி கேட்குறேன் சார். அனைத்து சாதி அர்ச்சகருக்கு ட்ரைனிங் கொடுக்கறது யார் சார்? ராசா பட்டர் தானே. அனைத்து சாதி அர்ச்சகருக்கு ட்ரைனிங் கொடுக்கறது யார் சார்? பிச்சை குருக்கள் தானே. இவர்கள் இருக்கக்கூடிய கோவில்களில் சேகர் பாபு எத்தனை பேரை நியமனம் பண்ணியிருக்கிறார்? நான் வம்புக்கு தான் அந்த கேள்வி கேட்குறேன். எங்கே நியமனம் பண்ணியிருக்காரு? திருப்பரங்குன்ற கோயிலில் ஒரு 50 பேரை நியமனம் பண்ண சொல்லுங்க. நாளைக்கு நான் அரசியல் பேசுறது விடுறேன். பிள்ளையார் வெட்டி கோவில் 50 பேரை நியமனம் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். திமுக மாடலும் திராவிட மாடலும் இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய ராசா பட்டரும் இந்த பிள்ளையார் வெட்டி குருக்களும் போன்றவர் 2 பேரும் கூட்டு. இவர்கள் கும்பாபிஷேகத்துக்கு அவர் சொல்றாரு, ராஜா சேகர் பாபு சொல்றாரு, உலகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் நாள் பார்க்கக்கூடிய ராஜா பட்டர் எங்களோடு இருக்கிறார். இவர் பிச்சை குருக்கள் இருக்கிறார் சொல்றாரு. நான் கேட்குற இந்த 2-3 நபர்கள் தான் இந்த ஆகமத்துக்கு அத்தாரிட்டியா? விளக்கத்துறது என்ன ஆகமம் இருக்கு? விளக்கத்துறது என்ன ஆகமம் இருக்கு? எங்க திண்டுக்கல் அபிராமி கோயில் ஆகம விரோதமா சந்நிதியை மாற்றி வச்சது இந்த ராஜா பட்டர். எத்தனை பழம்பெரும் கோவில்களை இடிச்சு அடிச்சு ஒழிச்சதுக்கு காரணம் இருக்கு. எல்லாத்தையும் ஆதாரத்தோடு நான் வெளிப்படுத்துவேன். நான் இப்போ அதுக்கு இந்த விஷயத்தை விட்டு வேறு வழி போகக்கூடாதுனால அமைதியாக காத்துட்டு இருக்கேன். ராஜா பட்டர் வந்து இந்த மலை தொடங்கிய 2000 3000 ஆண்டுகளா இவங்க தான் அங்கே பூஜை பண்ணாங்களா? சரி, இந்த ஆகமம் சொல்றாருல்ல, அவங்க சொல்றாங்க வாஞ்சிநாத போன்றவர்கள் ஆகமங்கள் சிறந்த ராஜா பட்டரே சொல்லியிருக்கிறாருன்னு கேட்குறாரு. அதே ராஜா பட்டர் தான் சொன்னார் ஆடு கோழி வெட்டாதுன்னு சொல்லி. நீ அன்னைக்கு வழக்கு போன? உங்களுக்கு தேவைன்னா ஆகமத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. எதிரணியில் இருக்கிறவங்க நான் கேட்குறேன். இந்த அரசாங்கம் திமுக அரசு சமூக நீதி அரசுன்னு சொல்கிறாங்க. இன்னமும் கருவறை தீண்டாமை ஒழித்த அரசுன்னு சொல்கிறாங்க. அனைத்து சாதி அர்ச்சகர் பயிற்சி பெறக்கூடிய இடங்களில் பயிற்சி பெற்றவர்களை பழனி கோவிலில் விட்டியா?
பழனி கோவில் யாருக்கானது? பூசை முறை யாருக்கானது? பண்டாரங்களுக்கு உரியது. அவர்களுக்கு நீங்கள் அனுமதிச்சிட்டீங்களா? திருப்பரங்குன்றத்தில் நியமிக்க சொல்லுங்கள் சார். நாளைக்கு திருப்பரங்குன்றத்தில் ராஜா பட்டர் நடத்தக்கூடிய அந்த பாடசாலை யாருக்கானது? அந்த பாடசாலையின் பெயரால் உலகத்தில் எவ்வளோ வசூல் நடக்குது? எல்லாத்தையும் நான் வெளிப்படுத்துவேன். ஆண்டவனுக்கு விரோதமாக யார் தவறு செய்தாலும் நான் பேசுவது கடுமை. சொன்னால் விரோதம், ஆனால் நான் சொல்கிறேன். இந்த பூர்ணச்சந்திரன் ஒரு தம்பி சத்தான் தெரியுமா சார்? அந்த பேசியவன் அவன் குடும்பத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். அந்த குடும்பம் அவர் செய்த செயல் தவறு தான். ஆனால் அவன் போன்று அந்த இறைவன் மீது பற்று கொண்ட வைராக்கியம் எனக்கு இருக்குமானா இல்லை. அவன் சொல்கிறான், நான் திருவண்ணாமலை தீபம் போல் இங்கே எரியும் நான் பார்த்தேன், கேட்டேன், ஆனால் இங்கே எரியலை. ஆனால் இது எரியப்படணும்னு சொல்லி என்னையே அவன் நான் தப்பி நான் உயிர் பழைக்க மாட்டேன், குடும்பத்துக்கு சாரி சொல்கிறான், பிள்ளைகளுக்கு சாரி சொல்கிறான், ஆனால் இது உறுதியாக எரியப்படணும், என்னையே நான் திரியாக்கிக்கிறேன்னு சொல்கிறானே. இவனுக்கு இருக்கிற அந்த மனதில் இறைவன் மீதான பக்தியும் பிடிப்பும் இந்த கோவிலை வைத்து இறைவனை வைத்து பிழைக்கக்கூடிய இந்த இரு நபர்களுக்கு இருக்கா? ஏன் இல்லை? ஆண்டவன் மீது இருக்கக்கூடிய பக்தி ஆள்பவர்கள் மீது வச்சிருக்கீங்க நீங்க. இந்த இருவரு நபர்கள், நான் கடுமையான கோபத்தில் பேசுறேன். ஒரு உயிர் போயிருக்கு. ஒரு தீபம் ஏற்றிருந்தா, நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்தியிருந்தா, அந்த அரசு அதிகாரிகள் அமல்படுத்தியிருந்தா, ஏன் சார் ஒருத்தர் சாவுறான்? அப்போ அந்த மன உளைச்சலுக்கு காரணம் யாரு சார்? முக்கியமான சில விஷயங்கள் அது மக்களுடைய எமோஷனல் சார்ந்தது. ஆனால் பக்தி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய அரசியல், நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. ஏன் அங்கே நியமிக்கப்படவில்லை இன்னும் பூஜாரிகள் அப்படிங்கிற நிறைய தகவல்களை இதனுடைய நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க. உண்மையாக விவாதத்துக்குரிய விஷயங்கள் தான். நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.